வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இன்று வெள்ளிக்கிழமை 36 இடங்களில் பாகிஸ்தான் அனுப்பிய ஆளற்ற விமானங்கள் ஊடுருவ முயன்றதாக கூறியுள்ள இந்தியா, பாகிஸ்தானியர்கள் இப்போது புதிய தந்திரமாக சிவிலியன் விமான நிறுவனங்களை கேடயமாக பயன்படுத்துவதாக குறிப்பிட்டுள்ளது. இது ஒரு சுலபமான தந்திரம்தான், ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்களுடன் விளையாட்டும் அபாயகரமான விளையாட்டு. இன்று சிவிலியன் விமானங்களின் நகர்வுகளை லைவாக காட்டும் தளங்கள் உள்ளன. அவை பயணிகள் விமானங்கள் அந்த கணத்தில் பறந்து கொண்டிருக்கும் இடம், உயரம், வேகம் மற்றும் போகும் திசை அனைத்தையும் மிக துல்லியமாக குறிப்பிடுகின்றன. இதனால் அந்த பயணிகள் விமானங்களை கேடயமாக கொண்டு அவற்றின் மறைவில் பாகிஸ்தானின் ஆளற்ற விமானங்கள் இந்திய வான் பகுதிக்குள் சென்றுவிட முடிகிறது. அப்படி செய்யும் போது பயணிகள் விமானங்களை தவிர்த்துவிட்டு பாகிஸ்தானின் ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்துவது கடினமாகிறது. மேலோ கீழோ பயணிகள் விமானம் ஒன்று பறந்து கொண்டிருந்த போது ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்த தரையிலிருந்து ஏவுகணை ஏவுவது மிகவும் ஆபத்தானது. அது பயணிகள் விமானத்தையும் பாதித்து நூற்றுக்கணக்கான பயணிகளை ஆபத்துக்குள்ளாக்கி விட்டுவிடக்கூடும் என்பதால் அப்படியான காரியங்களை இந்தியா ஒருபோதும் செய்யாது. இதை வைத்துக் கொண்டுதான் இப்போது பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்களை இந்தியாவுக்குள் அனுப்புகிறது. இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி அரசாங்க விளக்க கூட்டத்தில் லே முதல் சர்க்ரீக் வரையிலான இந்திய இடங்களை குறிவைத்து 300 முதல் 400 ஆளற்ற விமானங்களை கொண்ட கூட்டம் வந்ததாக தெரிவித்தார். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான பதட்டங்கள் கடுமையாக அதிகரித்த ஒரு நாளுக்கு பின்னர் வெளியுறவு செயலாளர் மிஸ்ரி, கேர்னல் சோபியா குரேஷி மற்றும் விங் தளபதி வியோமிகா சிங் ஆகியோர் ஊடகங்களுக்கு செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடத்தினார்கள். பாகிஸ்தானின் தாக்குதல் முயற்சியை இந்தியா எவ்வாறு முறியடித்தது என்பதை விவரித்த அவர்கள், நமது ஆயுதப்படைகள் இயக்கவியல் மற்றும் இயக்கவியல் அல்லாத வழிமுறைகளை பயன்படுத்தி பல பாகிஸ்தான் ஆளற்ற விமானங்களை வீழ்த்தினார்கள். இயக்கவியல் அல்லாத வழிமுறைகள் என்பது மின்னியல் போர் சாதனங்களை பயன்படுத்தி ஆளற்ற விமானங்களை செயலிழக்க வைத்து வீழ்த்துவது. பாகிஸ்தான் விமானப்படையை பொறுத்தவரை விமானிகளால் இயக்கப்படும் விலை உயர்ந்த விமானங்கள் சிலவற்றை இழந்த பின் அப்படியான விமானங்களை இந்திய எல்லைக்கு அருகே அனுப்புவதை நிறுத்திவிட்டு ஆளற்ற விமானங்களை நூற்றுக்கணக்கில் இந்தியாவை நோக்கி அனுப்ப தொடங்கி உள்ளது. இந்திய வான் பகுதிக்கு பாகிஸ்தான் அனுப்பும் ஆளற்ற விமானங்கள் மிக மலிவான சீன தயாரிப்புகள். இவை எவ்வளவு மலிவானவை? 10 கிலோ கோதுமையை வாங்கும் பணத்தில் ஒரு ஆளற்ற விமானத்தை சீனாவில் தயாரித்து விடுகிறார்கள். பாகிஸ்தானுக்கு கோதுமை கொடுப்பதும் சீனாதான், ஆளற்ற விமானம் கொடுப்பதும் சீனாதான். சப்பாத்திக்கு தொட்டுக்கொள்ள ஊறுகாய் மட்டுமே உள்நாட்டு தயாரிப்பு. பாகிஸ்தானியர்கள் சீனாவிலிருந்து வரும் கோதுமையை தமது சமையலறைக்கு அனுப்பிவிடுகிறார்கள். ஆளற்ற விமானங்களை இந்திய வான் பகுதிக்கு அனுப்பிவிடுகிறார்கள். இதுதான் பாகிஸ்தானின் இன்றைய ஜிகாத். இந்த ஆளற்ற விமானங்கள் பெரும்பாலும் அதிக எண்ணிக்கையில் நள்ளிரவு கடந்த இரவு நேரங்களிலேயே அனுப்பப்படுகின்றன. இன்றிரவு எத்தனை அனுப்பப்படும் என்று தெரியவில்லை. இந்த மலிவு விலை ஆளற்ற விமான போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்க, மறுபக்கத்தில் மிக தீவிரமாக பொய் தகவல் போர் சமூக வலைத்தளங்களில் நடக்கிறது. செய்தியாளர் மாநாட்டில் பேசிய மிஸ்ரி, பாகிஸ்தானில் இருந்து வெளிப்படும் பல கூற்றுக்களை மறுத்தார். அது பற்றி மிஸ்ரி மேலும் கூறிய போது, பூஞ்சில் உள்ள குருத்வாரா பாகிஸ்தானால் தாக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் சில உள்ளூர் சீக்கிய சமூக உறுப்பினர்கள் தங்கள் உயிர்களை இழந்தனர். இந்தியாதான் ஆளற்ற விமான தாக்குதல் மூலம் நான்கானா சாஹிப் குருத்வாராவை குறிவைத்தது என்று பாகிஸ்தானிலிருந்து ஒரு தவறான தகவல் வருகிறது. இது ஒரு மிகப்பெரிய பொய் மற்றும் பாகிஸ்தானின் தவறான தகவல் பிரச்சாரத்தின் ஒரு பகுதி என்றார். பாகிஸ்தானின் திரள் ஆளற்ற விமான ஏவல்கள் இந்தியாவின் மிகப்பெரிய பிரதேசத்தை குறிவைக்கின்றன. ஜம்மு மற்றும் காஷ்மீரின் ஸ்ரீநகரிலிருந்து ராஜஸ்தானின் ஜெய்சல்மார் வரை, லடாக்கில் உள்ள சியாச்சின் பனிப்பாறை தள முகாம் முதல் குஜராத்தில் உள்ள கட்ச் பகுதி போன்ற தொலைதூர பகுதிகள் வரை குறைந்தது 36 இடங்களில் உள்ள ராணுவ நிறுவல்கள் மற்றும் மூலோபாய தளங்களை குறிவைத்து அனுப்பப்பட்ட ஆளற்ற விமானங்கள் போற இடங்களுக்கு இடையிலான தொலைவு கிட்டத்தட்ட 1400 கிலோமீட்டர். இது இந்தியாவில் பாகிஸ்தானின் பெரிய அளவிலான புவியியல் பரவலை நிரூபிக்கிறது. பாகிஸ்தானில் இருந்து அனுப்பப்பட்ட பெரும்பாலான ஆளற்ற விமானங்கள் நிராயுத பாணிகளாக இருந்தன. முக்கியமாக கண்காணிப்பு மற்றும் உளவு நோக்கங்களுக்காக கேமராக்கள் பொருத்தப்பட்டிருந்தன. இது பாகிஸ்தானின் இந்தியாவின் வான் பாதுகாப்பு தயார் நிலையை சோதித்து அதன் விமான பதில் திறன்களை வரைபடமாக்குவதை குறிக்கிறது. இவை பாகிஸ்தானில் உள்ள தரை நிலையங்களுக்கு நிகழ்நேர காட்சிகளை அனுப்ப முயன்றன. இருப்பினும் சில ஆளற்ற விமானங்களை வெடிப்பொருட்களை கொண்டிருந்தன. இந்திய அதிகாரிகளின் கூற்றுப்படி ஊடுருவல் இந்தியாவின் விமான பாதுகாப்பு அமைப்புகளின் வரிசைப்படுத்தல் மற்றும் செயல்பாட்டு முறைகளை கண்டறிவதை நோக்கமாக கொண்டது. இந்தியாவின் வான் பாதுகாப்பு படைகள் விரைவாகவும் திறமையாகவும் பதிலளித்தன. உள்வரும் அனைத்து ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளையும் இடைமறைத்தன அல்லது நடுநிலையாக்கின. இந்தியாவின் பலகடுக்கு தற்காப்பு தாக்குதலில் கடந்த 24 மணி நேரத்தில் வான் பாதுகாப்பு துப்பாக்கிகளை பயன்படுத்தி குறைந்தது 50 ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அவற்றின் ரேடியோ அதிர்வெண்களை முடக்குவதன் மூலம் மேலும் 20 ஆளற்ற விமானங்கள் நடுநிலையாக்கப்பட்டன.
மேற்கு எல்லை மற்றும் கட்டுப்பாடு கோடு வழியாக தாக்குதலை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஆகாஷ் தரையிலிருந்து வான் ஏவுகணை அமைப்புகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. விரோதமான விமான அச்சுறுத்தல்களை தடுத்து அளிக்க S-400 மற்றும் பராக் 8 போன்ற மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஆளற்ற விமான தாக்குதலுடன் ஜம்மு காஷ்மீரில் உள்ள கட்டுப்பாடு கோடு முழுவதும் கனரக பீரங்கிகள் மற்றும் சிறிய ஆயுத தாக்குதல்கள் உட்பட கடுமையான போர் நிறுத்த மீறல்கள் நடந்தன. இதன் விளைவாக பொதுமக்கள் மற்றும் ராணுவ உயிரிழப்புகள் ஏற்பட்டன. கடந்த 24 மணி நேரத்தில் எல்லை பகுதியில் நடந்த ஷெல் தாக்குதலில் 13 பொதுமக்களும் குறைந்தது ஒரு சிப்பாயும் கொல்லப்பட்டனர். 2021ஆம் ஆண்டு பிப்ரவரியில் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அப்பட்டமான மீறலாக இந்திய அரசாங்கம் இந்த தாக்குதலை வகைப்படுத்தியது. பதிலுக்கு இந்தியா 4 பாகிஸ்தான் வான் பாதுகாப்பு தளங்களை குறிவைத்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியது. குறைந்தது ஒரு வான் பாதுகாப்பு ரேடாரை வெற்றிகரமாக அளித்தது. இந்தியாவின் வலுவான பாதுகாப்பு மற்றும் எதிர் தாக்குதல் நடவடிக்கைகள் அதன் விமான ஆதிக்கம் மற்றும் தொழில்நுட்ப தயார் நிலையின் நிரூபணமாக பரவலாக காணப்படுகின்றன. இந்திய அரசாங்கம் தனது பதில் சர்வதேச சிவில் விமான பயணத்தின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பொதுமக்கள் உள்கட்டமைப்பு மற்றும் வான்வெளியை தவிர்த்து ராணுவ இலக்குகளை மையமாக கொண்டு அளவிடப்பட்டு இலக்காக கொண்டது என்று வலியுறுத்தியது. பாகிஸ்தான் சீன தயாரிப்பு ஆளற்ற விமானங்களுக்கு மேலதிகமாக துருக்கி தயாரிப்பு சொங்கார் ஆளற்ற விமானங்களையும் அதிக அளவில் பயன்படுத்த தொடங்கியுள்ளது. அது எல்லை தாண்டிய ஊடுருவல்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை அடுத்து வரும் தினங்களில் காட்டப் போகிறது. இது பிராந்தியத்தில் நவீன போரின் வளர்ந்து வரும் தன்மையை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. இந்த மோதல் சூழ்ச்சியில் சந்தடி சாக்கில் பாகிஸ்தானில் மற்றொரு விஷயம் நடக்கிறது. அதில் மறைமுகமாக இந்திய தலையீடு உள்ளது என்றும் நம்பப்படுகிறது. இந்தியாவுடன் மோதி வரும் பாகிஸ்தான் தற்போது அதன் மிகப்பெரிய மாகாணமான பலூசிஸ்தானை இழக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. பலூசிஸ்தானில் செயல்பட்டு வரும் பலூச் விடுதலை ராணுவம் என்ற போராளி இயக்கம் நேற்றைய பாகிஸ்தான் ராணுவத்தை கடுமையாக தாக்கி அந்த மாகாணத்தின் தலைநகர் குவாட்டா மற்றும் முக்கிய ராணுவ நிலைகளை கைப்பற்றியதாக பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த பலூச் விடுதலை ராணுவத்திற்கு மறைமுகமாக இந்தியா உதவியுள்ளது என்று நம்பப்படுகிறது. பாகிஸ்தான் தனது கிழக்கு பகுதியில் இந்தியாவுடன் மோதலை தொடங்கியுள்ள நிலையில் மேற்கு பகுதியில் பலூச் விடுதலை ராணுவத்துடன் மோதி வருகிறது. இந்தியாவுடன் ஏற்பட்டுள்ள மோதலில் பாகிஸ்தான் அதிக கவனம் செலுத்தியுள்ள நிலையில் பலூச் விடுதலை ராணுவம் வேகமாக முன்னேறி வருகிறது. பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தானின் மிகப்பெரிய மாகாணமாக உள்ள பலூசிஸ்தானில் இப்போது முன்பை விட அதிக பலம் பெற்று வருகிறது. பலூசிஸ்தான் பாகிஸ்தானிலேயே அதிக கனிம வளம் நிறைந்த பகுதி. இந்த பகுதியில் பாகிஸ்தான் அரசு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில்லை. இதனால் மக்கள் பசி பட்டினியால் அவதிப்பட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் பாகிஸ்தான் அரசு பலூசிஸ்தான் மாகாணத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்து கனிம வளங்களை வெட்டி சீனாவுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. இதனை பலூசிஸ்தான் மக்கள் விரும்பவில்லை. இதனால் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக பலூசிஸ்தானில் போராளி இயக்கங்கள் பலம் பெற்று வருகின்றன. பல இயக்கங்கள் இருந்தாலும் முக்கியமான அமைப்பு பலூச் விடுதலை ராணுவம். இப்போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மோதல் ஏற்பட்டுள்ளதை தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பலூச் விடுதலை ராணுவம் பலூசிஸ்தானில் உள்ள சில முக்கிய ராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளது. மேலும் பலூசிஸ்தான் தலைநகராக உள்ள குவாட்டாவை கைப்பற்றியதாகவும் அறிவித்துள்ளது. பலூச் விடுதலை ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஜியாந்த் பலூச் கூறிய போது, பாகிஸ்தான் ராணுவத்திற்கு எதிராக எங்களின் படை மொத்தம் 6 இடங்களில் தாக்குதலை தொடங்கியது. கெச், மாஸ்டூம், காட்சி மாவட்டங்களில் ரிமோட் கண்ட்ரோல் மூலம் ஐஇடி வெடிகுண்டுகள் வெடிக்க செய்யப்பட்டன. இது தவிர லான்ச்சர்கள் மூலம் குண்டுகள் வீசப்பட்டன. இந்த தாக்குதல்கள் பாகிஸ்தானின் ராணுவம் மற்றும் அவர்களின் உள்கட்டமைப்புகளை குறிவைத்து நடத்தப்பட்டன என்றார். இந்த தாக்குதலை தொடர்ந்து குவாட்டாவில் உள்ள ராணுவ தலைமையகம் இப்போது எங்களின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதேபோல் மேலும் சில ராணுவ நிலைகளை கைப்பற்றியுள்ளது பலூச் விடுதலை ராணுவம் என்று உள்நாட்டு ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. ஒருபுறம் இந்தியா, இன்னொரு புறம் பலூச் விடுதலை ராணுவம் என்ற போராளி குழு என்று பாகிஸ்தான் 2 முனைகளில் மோதலை எதிர்கொள்கிறது. இதனால் பாகிஸ்தானில் இருந்து உடைந்து பலூசிஸ்தான் தனி நாடாகுவதற்கு இதுவே சரியான சந்தர்ப்பம் என்ற கருத்து ஒன்றும் உள்ளது. அதற்கு இந்திய உதவி நேரடியாகவோ மறைமுகமாகவோ கிடைக்கலாம்.